பினாங்கு செப்ராங் ஜெயா மருத்துவமனையில் சொக்சோ பணத்தை கோருவதற்கு வரும் விண்ணப்பங்களை பரிசீலித்து அங்கீகாரம் வழங்கும் நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இயலாமைக்கான நிதி கோரல்களுக்கு போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அங்கு மோசடி நிகழ்ந்திருப்பதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரித்து வருகிறது. இதையடுத்து மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். என்றாலும் செப்ராங் ஜெயா மக்கள் மற்ற மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் குழுக்களிடம் செல்லலாம் என்றார் அவர். இந்நிலையில் சொக்சோ கோரல்களை அங்கீகரிக்கும் விஷயத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் செயல்படுவதாக கண்டறியப்படும் மேலும் சில மருத்துவமனைகள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சொன்னார். இயலாமைக்கான நிதி கோரி சொக்சோவுக்கு வரும் விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதும் வழங்கப்படாமல் போவதும் ஜமா டாக்டர் மருத்துவர்கள் குழு மற்றும் மேல்முறையீட்டு குழுக்களின் முடிவை பொறுத்தே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. போலி ஆவணங்களுடன் நிதி கோரல் மோசடி செய்யப்பட்டது தொடர்பில் பினாங்கில் இதுவரை 3 மருத்துவர்கள் உட்பட 32 பேர் கைதாகி விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். SPM, STPM மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். ஜோஹர் சுற்றுச்சூழல் துறை நேற்று மாலை 4 மணி அளவில் சுங்கை பாண்டான், கம்போங் மலாயு பாண்டானில் அமோனியா வாயு அதிக அளவில் காற்றில் கலந்திருப்பதை கண்டறிந்தது. பொதுவாகவே கழிவுநீர், உரம் மற்றும் ஐஸ் தொழிற்சாலைகள் போன்ற தொழிற்சாலைகளிலேயே அமோனியா வாயு பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த பகுதியை சுற்றி இயங்காத தொழிற்சாலைகளிலிருந்து லாரிகள் வழி கழிவுகளை ஆற்றில் கொட்டியிருக்கலாம் என ஜோஹர் DOE துணை இயக்குனர் முகமது ரஷ்டான் தோப்பா தெரிவித்தார். இதனால் சுங்கை பாண்டான் நதிக்கரையோரம் உள்ள சுமார் 100 தொழிற்சாலைகளில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல் சுங்கை பண்டானின் நீர் மேற்பரப்பில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கருப்பு நிறத்தில் ரசாயனம் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் எண்ணெய் திரவியத்தையும் கண்டறிந்தது. இந்நிலையில் அந்த இடத்தின் மண் மற்றும் நதி நீர் மாதிரி ஆய்வுக்காக வேதியியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் விரிவான விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மாநில சுகாதாரத்துறையின் தகவலின் அடிப்படையில் குமட்டல் மற்றும் தலைச்சுற்றல் அறிகுறிகளை அனுபவித்த பொதுமக்களில் 2 மட்டுமே இதுவரை வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வழியாக வெளிநாட்டினர்களை கடத்திய கும்பலுடன் தொடர்புடைய ஊழல் விசாரணையில் சிக்கியதாக கூறப்படும் குடிநுழைவுத்துறை அதிகாரி ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தேடி வருகிறது. ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அதிரடி நடவடிக்கையின் போது பல அமலாக்க அதிகாரிகள் உட்பட 12 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட அந்த அதிகாரி மட்டும் தப்பித்து ஓட்டம் பிடித்தான். சம்பந்தப்பட்ட அதிகாரி உயர் பதவியில் இல்லை என்றாலும் விமான நிலையத்தில் மற்ற பணியாளர்கள் மீது அவருக்கு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருந்துள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். இதனிடையே விசாரணையில் தற்போது சிக்கியுள்ள குடிநுழைவுத்துறை அதிகாரிகளுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் 29 தேதி அன்று KLIA வழியாக வெளிநாட்டினரை நாட்டிற்கு கடத்தும் கும்பலுடன் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இதர 46 அமலாக்க அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. முறையான ஆய்வு இல்லாமல் குறிப்பிட்ட கவுண்டர்கள் வழி வெளிநாட்டினரை அனுமதிக்கின்ற கவுண்டர் செட்டிங் மூலம் இந்த மோசடிகள் நடைபெற்று வந்துள்ளன. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் இந்த அதிகாரிகள் லஞ்சம் மற்றும் பிற முகவர்களுடன் கூட்டு சேர்ந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நுழைவதற்கும் முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக வேலை செய்வதற்கும் உதவியது தெரிய வந்துள்ளது. 10
ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சர பிஜேஎல் 11 16 செப்டம்பர் வரை. செம்பனை எண்ணெய் நிறுவனத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு செயல்முறையில் RT எக்கோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை விரிவுபடுத்தும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் செம்பனை எண்ணெய் பொருட்களின் உற்பத்தியின் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கிலும் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழில்நுட்பம் காணப்படுவதாக தோட்ட மற்றும் மூலப்பொருள் துறையின் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி தெரிவித்தார். இன்று ஸ்ரீ மோரிட் செம்பனை நிறுவனத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் கண்ட RT எக்கோ தொழில்நுட்ப விழாவில் மலேசிய செம்பனை வாரியத்தின் தலைவர் டத்தோ டாக்டர் ஹமாட் பர்வீஸ் குலாம் கதீர் மற்றும் மேரு ஜெயா பாம் சொல்யூஷன் நிறுவனத்தின் தலைவரும் மாய்காவின் தேசிய தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனும் கலந்து கொண்டனர். Tunjukkan saya air itu keluar daripada discharge of palm oil mill. Kemudian sebahagian daripada air ini diproses masuk dalam compact di sini. Dalam masa 4 jam dia continuously dia start mula-mula masuk all the ni over the 4 hours dia dapat stream of water like this continuous. Boleh run patut 20 hours kan dan you get this kan. So ini sebenarnya boleh diguna pakai balik dalam kilang-kilang instead of dia basuh pakai air pipe ataupun dia pakai air-air yang tak bersih, this water can be used back. Jadi ini salah satu daripada strategi yang kita nak introduce kepada semua pemain-pemain industri kelapa sawit yang mana ada waste ni. Kita nak buat ni macam circular economy. Ini sebahagian daripada teknologi yang boleh kita guna pakai untuk circular teknologi kerana banyak kilang-kilang hari ini kalau kita nak serap kilang, dia memerlukan investment yang begitu besar. இந்த RT எக்கோ தொழில்நுட்பமானது மேரு ஜெயா பாம் சொல்யூஷன்ஸ் வழி இயக்கப்படுகிறது. பாமின் சுத்திகரிக்கும் மின் வேதியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்பனை செயலாக்கத்தின் போது உற்பத்தி செய்யப்படும் கழிவுகளை பாதுகாப்பானதாகவும் தொழிற்சாலையில் மீண்டும் அந்த நீரை பயன்படுத்தும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளதாக மேரு ஜெயா பாம் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் விவரித்தார். இது ஒரு புதிய டெக்னாலஜி. கடந்த 9 மாதமாக இந்த டெக்னாலஜி நம்ம சிங்கப்பூர்லேருந்து மற்ற நாடோடு சேர்ந்து நம்ம இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு யூனிக்கான டெக்னாலஜி. எங்கேயுமே இந்த டெக்னாலஜி இருக்குதா எங்களுக்கு தெரியும். காரணம் இந்த பாம் ஆயிலில் வர தண்ணியை குறிப்பாக எல்லாம் அந்த பானில் விட்டு சுத்திகரிப்பு செய்வாங்க. நம்ம அது இல்லாமல் நேரடியாகவே அந்த பாம் ஆயிலில் அந்த தண்ணியை எடுத்து அந்த அழுக்கை எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு க்ளீன் வாட்டரை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அதான் இந்த கம்பெனியோட நோக்கம். இதனால் என்ன நடக்குன்னா நிறைய இந்த என்வாயர்மெண்ட் இஷ்யூலாம் சால்வ் ஆகும். தண்ணி ஆறில் விடுவாங்க, அது தண்ணி மாசுபட்டுரும், இதெல்லாம் இருக்காது. இந்த தண்ணி வெளியாச்சு இந்த தண்ணிக்கு ரீயூஸ், இப்போ பூச்செடிக்கு அடிக்கலாம், ஃபேக்ட்ரிக்கு பாவிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஸோ இந்த டெக்னாலஜி முறையாக இங்கே லான்ச் பண்ணுறோம். அதுக்கு தான் அந்த டெமோ பிளானை அமைச்சர் பார்வையிட்டு அவரோட அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுருக்கோம். MBOP வந்திருக்காங்க, மலேசியா பாம் ஆயில் போர்ட், அவங்க தான் இது அத்தாரிட்டி. அப்புறம் DOE நாங்கள் பல சந்திப்பு நடத்தியிருக்கோம். அவங்களாம் இதை சரி பார்த்த பிறகு நம்ம இது நாங்கள் கவர்மெண்டோட லிங்க் இல்லை, கவர்மெண்ட் ஒரு அத்தாரிட்டி தான். ஸோ எந்த பாம் ஆயில் இண்டஸ்ட்ரி இதை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம இந்த பாம் ஆயிலை நம்ம இந்த மிஷினை நம்ம விற்போம். இது எந்த கெமிக்கல் ஒன்றுமே இல்லை. இது கரணை பயன்படுத்தி நம்ம சுத்தம் செய்யலாம். இப்போ காடி கழுவலாம், செடிக்கு பயன்படுத்தலாம், நல்ல திருப்பி ஃபேக்ட்ரிக்கே பயன்படுத்தலாம். ஆனால் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கான இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி வேலையை செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி ஆரம்பித்து நுழைஞ்சி 4 ஹவர் ஓடணும் அந்த மிஷினு. 4 ஹவர் ஓடிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி எவ்வளோ வந்தாலும் அதை கிளியர் பண்ணிடும். இதனிடையே சிறிய அளவிலான செம்பனை நிறுவனத்தை செயல்படுத்தும் உற்பத்தியாளர்களின் பயன்பாட்டை இலக்காக கொண்டு உருவாக்கம் கண்ட இந்த தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டின் செயல்திறனை ஆய்வு செய்ய மலேசிய செம்பனை வாரியத்திற்கு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜோஹாரி அறிவுறுத்தி உள்ளதை சுட்டிக்காட்டினார். Ini salah satu daripada strategi dan ini sebenarnya juga boleh digunakan pakai bukan sahaja di kelapa sawit, kilang kelapa sawit. Kilang-kilang tepi sungai ni yang selalu discharge air kat sungai kita ni, dia orang ni pun patutnya kena ni pergi tanya kat DOE, so dia tengok ni, maybe DOE can go and look at this and then impose to all this some of the kilang. Kalau dia tak ada duit, list kilang lama-lama dulu, while work in progress lah.
No in progress. Mereka kilang. Dulu kita tak ada. Dulu ambil keluar masuk kat ladang boleh. Tapi masalah di sekarang, the future. Tak boleh. Pasal water ni dia go out. Dia akan pergi cari longkang kan. Dulu dia ambil ni buang kan. Sekarang tak boleh. இந்தோனேசியாவிற்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய செம்பனை தயாரிப்பாளரான மலேசியா ஏறக்குறைய 15 மில்லியன் மெட்ரிக் டன் செம்பனை எண்ணெய் மற்றும் அது தொடர்புடைய பொருட்களை ஏற்றுமதி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிறந்து 4 வாரங்களே ஆன ஆண் குழந்தையை ஜோஹர் பாரு சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் விட்டுச் சென்ற தாயை சமூக நலத்துறை தேடி வருகிறது. ஆத்தார் ஜஸ்மி என்ற பெயரை கொண்ட அக்குழந்தை டவுன் சிண்ட்ரோம் குறைபாட்டுடனும் சிறுநீரக கோளாறாலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சுவாசிப்பதற்கே ஆக்சிஜன் இயந்திரத்தை நம்பிதான் அக்குழந்தை இருப்பதாக ஜோஹர் பாரு சமூக நலத்துறை தெரிவித்தது. ஆக கடைசியாக ஆகஸ்ட் 27ஆம் தேதி குழந்தையை பார்க்க வந்த தாய் அதன் பிறகு காணவில்லை. போலி அடையாள ஆவணங்களை பயன்படுத்தியது அம்பலமானதால் சட்ட நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கும் முயற்சியில் 42 வயது அந்த வெளிநாட்டு பெண் தலைமறைவாகி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் என நம்பப்படும் அப்பெண் மருத்துவமனையில் குழந்தையை பதியும் போது உள்ளூர் பெண்ணின் அடையாள அட்டையை பயன்படுத்தியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பண்டார் ஸ்ரீ ஆலாம் பிளாக் தாசிக் அடுக்குமாடி குடியிருப்பில் அப்பெண்ணும் குடும்பத்தாரும் தங்கியிருந்த வீட்டில் சென்று சோதனையிட்ட போது அவர்கள் அங்கிருந்து தப்பியது தெரிய வந்தது. அக்குழந்தையின் பிறப்பை பதிவு செய்ய வேண்டியிருப்பதால் அவரின் தாயை சமூக நலத்துறை தீவிரமாக தேடுகிறது. ஆண் மாணவனிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டதாக இடைநிலைப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். கோலத்திரங்கானு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 47 வயது அவ்வாடவர் மீது 4 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கும் 10ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் டுங்கோனில் உள்ள ஒரு வீட்டில் வைத்தும் காருக்குள்ளும் 15 வயது பையனிடம் அவர் தவறாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் அனைத்து 4 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து அந்த ஆசிரியர் விசாரணை கோரினார். இதையடுத்து மொத்தமாக 60,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையில் நீதிமன்றம் அவரை விடுவித்தது. அக்டோபர் 6ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் வரை பாதிக்கப்பட்ட நபரையோ அரசு தரப்பின் சாட்சிகளையோ தொந்தரவு செய்யக்கூடாது என்ற கூடுதல் நிபந்தனையும் அந்த நபருக்கு விதிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெரம்படியும் விதிக்கப்படலாம்.